பெருமாளோட 108 திவ்ய தேசங்கள்ல முக்கியமான ஒரு திவ்ய தேசம் சிவன் கோயில் இருந்தது. அந்த சிலையை தூக்கி கடல்ல போட்ட கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வணக்கம், நான் தான் உங்கள் அசோக். இன்னைக்கு நம்ம எந்த கதையை பத்தி பார்க்க போறோம்? தசாவதாரம் படத்துல வர அந்த பெருமாள் சிலையோட கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோழ வம்சத்தை சேர்ந்த 2ஆம் குலோத்துங்க சோழன் பாத்தீங்கன்னா ஒரு தீவிர சிவன் பக்தர். அவரை பாத்தீங்கன்னா சிவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்வாரு. அதே நேரத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ளே அமைஞ்ச திவ்ய தேசமான சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள் ஸ்டாச்சுவும் உள்ள இருந்திருக்கு. தில்லை நடராஜர் கோயிலுக்கு போன பக்தர்கள் பாத்தீங்கன்னா அங்க உள்ள இருந்த கோவிந்தராஜ பெருமாளையும் சேவிச்சுட்டு வந்திருக்காங்க. இதை கேள்விப்பட்ட அரசர் என்ன பண்ணிருக்காரு, அந்த கோயில்ல இருக்க சிலையை, பெருமாள் சிலையை அகற்ற சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. இதெல்லாம் சைவ வைணவ பிரச்சனை உருவாயிருக்கு. இதை கேள்விப்பட்ட அரசர் என்ன பண்ணிருக்காரு, அந்த சிலையை அகற்றி கடல்ல எறிகிற மாதிரி உத்தரவிட்டிருக்காரு. இதனால சைவ வைணவ பிரச்சனை ரொம்ப முத்திட்டு போகும்போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த வைணவர்கள்லாம் சேர்ந்து அந்த சிலையை தேடி இருக்காங்க. பட் ஆனால் அந்த சிலை எங்க இருக்குன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரம் அந்த இடத்துக்கு வந்த ராமானுஜர் அந்த சிலை எங்கன்னு கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு காட்டு வழி பாதையாக அந்த சிலை எடுத்து நேரா திருப்பதி போயிட்டதாகவும், திருப்பதி மலை மேல பெருமாள் கோயில் பின்னாடியே ஒரு அடர்ந்த வனத்துல அந்த சிலையை மறைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இன்று வரை அந்த சிலை எங்க இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள் உள்ள உற்சவர் சிலை எடுக்கப்பட்டு அங்க திருப்பதியில போய் சேர்த்திருக்கதா சொல்றாங்க. ஆனால் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த சிலை திருப்பி தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு அந்த உற்சவர் சிலை வந்ததாகவும் சொல்றாங்க. அதற்கு பின் சிதம்பரத்தை ஆண்ட விஜயநகர மன்னரான கிருஷ்ணப்ப நாயக்கனாரால் உருவாக்கப்பட்ட மற்றொரு கோவிந்தராஜ பெருமாள் சிலை தான் இன்று வரை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் சிதம்பரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கோவிந்தராஜ பெருமாளின் சிலை எங்கே? உண்மையிலே கடலில் தான் வீசப்பட்டதா, இல்லை அந்த சிலை எங்கு மறைக்கப்பட்டது? இதுவரை கேள்விக்குறிதான். ஆனால் சமீப காலமாக இணையதளத்தில் பரவி வரும் இந்த பெருமாள் சிலை தான் அன்று ராமானுஜரால் கண்டுபிடிக்கப்பட்ட கோவிந்தராஜ பெருமாள் சிலை என்று பலரால் நம்பப்படுகிறது. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். முடிஞ்சளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ஏழை எளிய மக்களுக்கு கல்விக்கு உதவி செய்யும். நீங்கள் உதவி செய்யும் ஒவ்வொரு மனிதன் பார்வையிலும் நீங்கள் கடவுள்தான். நீங்கள் கடவுளா மனிதனா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.